அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது மேக்ஸ் கொஷின். ஒரு 30 கொஷின் வந்து ரிவைஸ் பண்ண போகிறோம். இது வந்து 2023 பிப்ரவரி 6ஆம் தேதி நடந்த எக்ஸாம். அதில் இருக்கிற மேக்ஸ் கொஷின் பேப்பர் 2 அது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து நாம் இப்போ ரிவைஸ் பண்ண போகிறோம். எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மத்தியானம் நடந்த எக்ஸாம் இது. கொஷின் நம்பர் 1, சுருக்குக சிம்பிளிஃபை பண்ண சொல்லி கொடுத்துருக்குறாங்க. 10 + 6 × 8 வகுத்தல் 2 கழித்தல் 2 வகுத்தல் 10. ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபஸ்ட் நம்ம கிளியர் பண்ணிக்கிறோம். 10 + 6 × 8 வகுத்தல் 2 கழித்தல் 2 இதான் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குது. அப்புறம் வகுத்தல் 10 இருக்குது. ஓகே, இப்போ வந்து 10 அப்படியே வச்சுக்கிறோம். 6 × 8 2ஆல் வகுத்தோம்னா 4 வரும். அடுத்து ஒரு மைனஸ் இருக்குது. அப்புறம் 2 வகுத்தல் 10. 10 + 6 4 24 -2 வகுத்தல் 10. 10 24 34 -2 வகுத்தல் 10. 34ல் 2 போயிடுச்சுன்னா 32 வகுத்தல் 10. 32 10ஆல் வகுத்தோம்னா ஒரு டெசிமல் தள்ளி புள்ளி வைப்போம். ஸோ த ஆன்சர் 3.2. ஆப்ஷன் பி. கொஷின் நம்பர் 2, ஒரு தரவின் மாறுபாட்டு கெழு 100 எனில் கீழே கொடுத்துருக்கிறதுல எது கரெக்டு அப்படின்னு கேட்குறாங்க. மாறுபாட்டு கெழு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் டிவைடட் பை ஆவரேஜ் இன்ட்டு 100. இதான் வந்து ஃபார்முலா. ஸோ இதில் வந்து நமக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் வந்து ஈக்குவல் டு 100ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாறுபாட்டு கெழு வந்து 100 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போது இதுவும் சேம் வேல்யூவாக இருந்தால் மட்டும்தான் ரெண்டையும் கேன்சல் பண்ணிவிட்டு 100 = 100ன்னு வரும் இல்லைங்களா? அப்படி இல்லைனா என்ன செய்யலான்னா 100 100 கேன்சல் பண்ணிடலாம். அப்போது சிக்மா பை மியூ விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே 1 மட்டும் இருக்கும். இப்போது சிக்மா ஈக்குவல் டு மியூ ரெண்டும் ஈக்குவல்ட்டாக வந்துடும். இந்த ஸ்டெப்லேயே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் இந்த மாதிரி சார்ட் அவுட் பண்ணியும் கொண்டு வரலாம். அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க, திட்ட விலக்கமும் சராசரியும் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைனா இதுலேருந்து எப்படி கொண்டு வரலாம், சிக்மா பை மியூ இன்ட்டு 100 விச் இஸ் ஈக்குவல் டு 100ன்னு வச்சுருக்குறோம். இப்போது சிக்மா இன்ட்டு 100 விச் இஸ் ஈக்குவல் டு கீழே இருக்கிற சராசரி இங்கே பெருக்கலாக வந்துடும். மியூ இன்ட்டு 100 100 100 கேன்சல் பண்ணிடலாம். சிக்மா ஈக்குவல் டு மியூ. திட்ட விலக்கமும் சராசரியும் சமம். அப்போது ஆப்ஷன் நமக்கு பி வருது. பின் வருவனவற்றுள் எது தவறு? ஒவ்வொரு சாய் சதுரமும் இணைகரம் ஆகும். எவ்ரி ரோம்பஸ் இஸ் ஏ பேரலலோகிராம். கரெக்டு. ஒவ்வொரு செவ்வகமும் இணைகரமாகும். எவ்ரி ரெக்டாங்கிள் இஸ் ஏ பேரலலோகிராம். கரெக்டு. எது தவறுன்னு கேட்குறாங்க. ஒவ்வொரு சதுரமும் இணைகரமாகும். எவ்ரி ஸ்கொயர் இஸ் ஏ பேரலலோகிராம். கரெக்டு. எவ்ரி ட்ரெபீஷியம் இஸ் ஏ பேரலலோகிராம். ஒவ்வொரு சரிவகமும் இணைகரமாகும். இது தவறு. ஸோ தவறானது இதுதான். ஆக்சுவலாக நம்ம வந்து இப்படி மெமரி பண்ணிக்கணும். இது வந்து இணைகரம், இது சதுரம் இது ஓகேவா? இது சாய் சதுரம், இது செவ்வகம். ஒவ்வொரு சதுரமும் இணைகரம் தான். ஒவ்வொரு சாய் சதுரமும் இணைகரம் தான். ஒவ்வொரு செவ்வகமும் இணைகரம் தான். அதே மாதிரி ஒவ்வொரு இணைகரமும் சரிவகமாக தான் இருக்கும். ஆனால் இது ரிவர்ஸில் வராது. அதாவது ஒவ்வொரு சரிவகமும் இணைகரம் அப்படின்னு வராது. இவங்க கொடுத்துருக்குற ஸ்டேட்மெண்ட், இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. ஒவ்வொரு இணைகரமும் சரிவகம் தானே தவிர ஒவ்வொரு சரிவகமும் இணைகரம் கிடையாது. இது எல்லாமே ரிசல்ட்டு. அதே மாதிரி இந்த ரிவர்ஸும் உண்மை கிடையாது. அதாவது எந்த சதுரத்தை எடுத்தாலும் அது இணைகரம் தான். அதுக்குன்னு எல்லா இணைகரமும் சதுரம் கிடையாது. எல்லா இணைகரமும் சாய் சதுரம் கிடையாது. எல்லா இணைகரமும் செவ்வகம் கிடையாது. இது ரிவர்ஸ்லேயும் வராது. சேம் இது அப்படியே இப்படி இதெல்லாம் இணைகரம். அதே மாதிரி ஒவ்வொரு இணைகரமும் சரிவகம். அதுதான் கரெக்டு. இவங்க கொடுத்துருக்குற ஸ்டேட்மெண்ட் தப்பு.
கனசதுரத்தின் முகங்கள், உச்சிகள், விளிம்புகளின் எண்ணிக்கை முறையே. கனசதுரம்னா நம்ம ஒரு தீப்பெட்டி எடுத்து கூட கண்டுபிடிக்கலாம். நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்காக இது எடுத்துக்கிறோம். இது வந்து ஒரு கனசதுரமாக எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து முகங்கள் கேட்குறாங்க, அதாவது ஃபேஸஸ். இது ஒரு ஃபேஸ் 1 2 3 4 5 6. ஸோ 6 முகங்கள். அப்புறம் கண்டுபிடிச்சிக்கலாம். 6 முகங்கள். உச்சிகள்னால் இந்த வெர்டெக்ஸு 1 2 3 4 5 6 7 8 8 உச்சிகள். விளிம்புகள்னால் இந்த எட்ஜஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. மொத்தம் 12 எட்ஜஸ். ஸோ இதுக்கு ரைட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. கன செவ்வகத்துக்கும் இதே தான் வரும். 14 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள ஒரு சதுரத்தில் இருந்து மிகப்பெரிய வட்டத்தை வெட்டி எடுத்தால் மீதமுள்ள பகுதியின் பரப்பளவு என்னன்னு கேட்குறாங்க. இது ஒரு சதுரமாக நம்ம வந்து இமேஜின் பண்ணிக்கிறோம். இதிலிருந்து மிகப்பெரிய வட்டத்தை வெட்டி எடுத்தாங்கன்னா இந்த எட்ஜஸ்லாம் கவர் ஆகிறது தான் மிகப்பெரிய வட்டம். அதை தாண்டி பெரிய வட்டம் போட்டுற முடியாது இல்லையா? அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா பக்கம் வந்து 14 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இந்த சதுரத்தோட பக்கம் 14 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அப்போ சதுரத்தோட பரப்பளவு a² which is equal to 14 ஸ்கொயர் which is equal to 14 14 196 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சதுரத்தோட பரப்பளவு நாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். அடுத்து இதிலிருந்து வெட்டி எடுக்கக்கூடிய மிகப்பெரிய வட்டம் இது. வட்டத்துக்கு இதான் மையமாக இருக்க முடியும். அப்போ மையத்துலேருந்து இந்த ஓரத்தை போய் தொடும்பொழுது இது ஆரமாக இருக்கும். நமக்கு தெரியும் இதுலேருந்து இது வரைக்கும் பக்கம் 14 சென்டிமீட்டர்னு. அப்போ மையத்திலிருந்து இது வரைக்கும் 7 சென்டிமீட்டர் தான் இதோட ஆரம். இப்போ இதிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட இந்த வட்டத்தின் ஆரம் வந்து 7 சென்டிமீட்டர். அப்போ 7 சென்டிமீட்டர் ஆரத்தை வச்சு இந்த வட்டத்தின் பரப்பளவை கண்டுபிடிக்கிறோம். வட்டத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா πr² which is equal to 22/7 இன்ட்டு r வந்து 7 இன்ட்டு 7. ஸோ நம்ம வந்து கிராஸ் அவுட் பண்ணிடலாம். 177 177 22 இன்ட்டு 7 தான் மல்டிபிள் பண்ண போகிறோம். 154 வரும். இப்போ வந்து வட்டத்தோட பரப்பளவு நம்மக்கிட்ட இருக்குது, சதுரத்தோட பரப்பளவு நம்மக்கிட்ட இருக்குது. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இந்த சதுரத்துலேருந்து இந்த வட்டத்தை வெட்டி எடுத்துட்டா மீதி இருக்கிற பகுதியின் பரப்பளவு கேட்குறாங்க. மீதமுள்ள பகுதினா இந்த ஏரியா, இந்த பகுதி, அது மாதிரி இந்த பகுதி, இந்த பகுதி, இதோட பரப்பளவு கேட்குறாங்க. அப்போ மொத்தமான பரப்பளவு 196லேருந்து வெட்டி எடுத்த வட்டத்தோட பரப்பளவு 154 லெஸ் பண்ணோம்னா மீதி இருக்கிற பரப்பளவு என்ன செஞ்சிடும், கிடச்சிரும். ஸோ 2 9 5 போச்சுன்னா 4 42 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் இதுக்கு ஆன்சர். ஆப்ஷன் பி. பொருத்தம் இல்லாதது எது? √81, √7.29, கியூப் ரூட் ஆஃப் 27, √99. இப்போ இது எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிரிக்கலாம். அதாவது √81 வந்து என்ன செய்யலாம்னா √9 × 9ன்னு எழுதலாம். 9 வெளியில் கொண்டுட்டு வரலாம். √729 இது கியூப் ரூட்னு இருக்கும். இது வந்து என்ன செய்யலாம், 9 × 9 × 9 அப்படின்னு எழுதலாம். ஒரு 9 வெளியில் கொண்டு வரலாம். கியூப் ரூட் ஆஃப் 27 இருக்கும். இதை வந்து எப்படி எழுதலாம், 3 × 3 × 3, ஒரு 3 வெளியில் கொண்டு வரலாம். ஆனால் அந்த √99 எப்படி எழுதலாம், 3 × 33ன்னு எழுதலாம். 33 மீண்டும் 3 × 11ன்னு எழுதலாம். இதை வந்து 3 √11 தான் வெளியில் கொண்டு வர முடியும். சரி, இப்போ இதை வச்சு நீங்கள் சொல்லுங்கள் எது பொருத்தம் இல்லாதது? √99 தான் பொருத்தம் இல்லாதது. ஆப்ஷன் டி. அரைவட்டத்தின் மீது அமையும் கோணம் எப்போவுமே செங்கோணம். அரைவட்டத்தின் மீது அமையும் கோணம் செங்கோணம். இதெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்கிறது, இது வந்து ரிசல்ட்டு ஸ்டேட்மெண்ட், ஓகேவா? புக்கில் கொடுத்துருக்குற தியரம்ஸ் இதெல்லாம். அரைவட்டத்தின் மீது அமையும் கோணம் செங்கோணம். அதே மாதிரி சமபக்க முக்கோணம், அசமபக்க முக்கோணம், இருசமபக்க முக்கோணம்னு இருக்குது. இதில் எதோட பரப்பளவு ரொம்ப அதிகம் அப்படின்னு ஒரு கொஷின் வந்திருந்தது இப்போ 2 days பிஃபோர் போட்ட வீடியோவில். அதுக்கு ஆன்சர் வந்து எந்த சைஸ் முக்கோணமாக இருந்தாலும் சரி சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு வந்து எப்போவுமே பெருசு தான். இப்போது
3 முக்கோணம் கொடுத்து 3த்துக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி பக்க அளவு கொடுத்துருக்காங்க. ஆனால் எதோட பரப்பளவு அதிகமாக வரும் அப்படின்னா சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு தான் அதிகமாக இருக்கும். அதுவும் வந்து ஒரு ரிசல்ட்டு தான். இதுக்கு ஆன்சர் வந்து அரைவட்டத்தின் மீது அமையும் கோணம் செங்கோணம். ஒரு குடும்பம் உணவகம் ஒன்றுக்கு சென்று உணவுக்காக 750 ரூபாய் செலவிட்டு கூடுதலாக சரக்கு வரியாக 3% செலுத்தியது எனில் மத்திய சரக்கு வரி கேட்குறாங்க. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜிஎஸ்டி கேட்குறாங்க. 750 ரூபாய்க்கு 3% செலுத்தியிருக்காங்க. அது எப்படி நம்ம எடுத்துக்கலாம் கணக்கில்னா, 100 ரூபாய்க்கு 3% வரி செலுத்தியிருக்கிறாங்க. அப்போ 750 ரூபாய்க்கு எவ்வளோ செலுத்தியிருப்பாங்க அதை தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 100 ரூபாய்க்கு 3 ரூபாய் செலுத்தியிருக்காங்கன்னா 750 ரூபாய்க்கு எவ்வளோ? அப்போ சிம்பிளிஃபை பண்ணலாம், 25ஆல் பண்ணலாம். இது வந்து 4 25 100, 3 25 75, இந்த 0 இங்கே வந்துடும். இப்போது 3 30 90 டிவைடட் பை இந்த 4 இங்கே வந்துடும். இப்போ 90 4ஆல் டிவைட் பண்ணுறோம். 2 4 8 1, இந்த 0 வந்துடும். 2 4 8, 10ல் 8 போச்சுன்னா 2. இப்போ புள்ளி வச்சுட்டு இங்கே ஒரு 0 சேர்க்குறோம். 5 4 20. ஆக அவங்க செலுத்தின ஜிஎஸ்டி வந்து 22.50. எப்போவுமே ஜிஎஸ்டி வந்து எஸ்ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி அப்படின்னு பிரியும். ஸ்டேட்டுக்கு சென்ட்ரலுக்கு அவங்க கொடுக்குற காசை 2ஆக பிரிச்சுக்கணும். அப்போது 22.50 2ஆக பிரித்தோம்னா 11.25 11.25. இவங்க கேட்குறது மத்திய சரக்கு வரி தான் கேட்குறாங்க. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு செலுத்தினது 11 ரூபாய் 25 காசு. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். முதல் எண் 20 இயல் எண்களின் கூட்டு சராசரி காண்க. முதல் 20 இயல் எண்களின் கூடுதல், அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. n இயல் எண்களின் கூடுதல், அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இப்படி ஷார்ட்டாக எழுதுகிறேன். n × n+1/2. இவங்க கேட்குறது 20 இயல் எண்களின் கூடுதல். அப்போது n = 20. ஸோ இந்த ஃபார்முலாவில் 20 20 + 1/2, 20 × 20 + 1 21/2, which is equal to, சிம்பிளிஃபை பண்ணிடலாம். 1 2 10 2 20, 10 21 210. இது வந்து கூடுதல். ஓகேவா? 20 இயல் எண்களின் கூடுதல் இது. அவங்க என்ன கேட்குறாங்க? கூட்டு சராசரி கேட்குறாங்க. அப்போ இதை எதால் டிவைட் பண்ணுவோம்? 20ஐயும் கூட்டி 20ஆல் டிவைட் பண்ணுவோம். இந்த இடம் புரியுதா? இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி கூடுதல் கண்டுபிடிச்சிருக்கிறோம். அவங்க ஆனால் கூட்டு சராசரி கேட்குறாங்க. எத்தனை எண்களை கூட்டினோமோ அத்தனையால் வகுக்கணும். 20 எண்களை கூட்டியிருக்கோம், 20ஆல் வகுக்கிறோம். ஸோ இது இங்கேயே சிம்பிளிஃபை பண்ணிடலாம். 21/2 வருது. இப்படி போட்டு கூட வகுத்தோம்னா தவறில்லாத வரும். 1 2 2 1, இந்த 1 கீழே இறக்குறோம், ஆனால் வகுக்க முடியல, அதுக்காக ஒரு 0 சேர்த்துக்கிறோம். புள்ளி வச்சுட்டு இன்னொரு 0 சேர்க்குறோம். I 2 10, இப்படி போட்டும் கண்டுபிடிக்கலாம். 10.5. ஜென்ரலாக பார்த்ததுமே தெரியும். 21 2ஆக பிரித்தோம்னா 10. அப்படி நம்ம ஒரு வாழ்வியல் கணிதம் மாதிரி நம்ம போட்டும் கண்டுபிடிக்கலாம். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 10.5. வட்ட நாற்கரம் ஏபிசிடியில் ஆங்கிள் ஏ 2x, ஆங்கிள் சி எக்ஸ் எனில் எக்ஸின் மதிப்பு. ஃபர்ஸ்ட் நாம் வந்து வட்ட நாற்கரத்தை டிஃபைன் பண்ணணும். ஸோ இது ஒரு வட்ட நாற்கரம்னு வச்சுக்கிறோம். ஏ பி சி டி. இதில் வந்து ஆங்கிள் ஏ வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க? 2x, ஆங்கிள் சி வந்து என்ன சொல்கிறாங்க? எக்ஸு. இதுக்கு என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது அப்படின்னா, ஒரு வட்ட நாற்கரத்தின் எதிரெதிர் கோணங்கள் மிகை நிரப்பு கோணங்களாகும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அதாவது மிகை நிரப்பு கோணங்கள்னால் என்னென்னா, இந்த 2 எதிரெதிர் கோணங்களை கூட்டினா 180 வரணும். ஸோ இது வந்து 2x ப்ளஸ் இது வந்து 1x, which is equal to என்ன வரணும்? 180 வரணும். இது எப்படி கொண்டு வரோம்? தியரத்தின்படி கொண்டு வரோம். தேற்றம், ஒரு வட்ட நாற்கரத்தின் எதிரெதிர் கோணங்களின் கூடுதல் 180. ஸோ 2xம் 1xம் 3x 180. x = 180 டிவைடட் பை 3, x = 60. எக்ஸின் மதிப்பு தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி.
இஃப் n ஈக்குவல் டு 10 சமேஷன் ஆஃப் எக்ஸ் வந்து 200 சிக்மா வந்து 1.6 எனில் மாறுபாட்டு கெழு காண்க. அதாவது என்னன்னா மொத்த உருப்படி 10 இருக்குது, அந்த 10ஐயும் கூட்டினா 200 வருது. திட்ட விலக்கம் 1.6. அவங்க கேட்குறது மாறுபாட்டு கெழு, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் கேட்குறாங்க. இப்போ இது ரெண்டையும் பயன்படுத்தி நாம் என்ன கண்டுபிடிக்கலாம்? ஆவரேஜ் கண்டுபிடிக்கலாம், சராசரி. சராசரிக்கு என்ன? சம்மேஷன் ஆஃப் எக்ஸு டிவைடட் பை n எவ்வளோ? 200, மொத்த உருப்படி 10. இப்போது 0 0 கேன்சல் பண்ணிவிடுவோம், 20. சராசரி நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு? 20 கிடச்சிருக்கு. அவங்க சிக்மா கொடுத்துருக்காங்க, திட்ட விலக்கம் 1.6 கொடுத்துருக்காங்க. என்ன கேட்குறாங்க? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் கேட்குறாங்க. அதோட ஃபார்முலா திட்ட விலக்கம் பை சராசரி இன்ட்டு 100. இதுதான் இதுக்கான ஃபார்முலா, மாறுபாட்டு கெழுவுக்கான ஃபார்முலா இது. திட்ட விலக்கம் 1.6, சராசரி 20 இன்ட்டு 100 இஸ் ஈக்குவல் டு, இதை சிம்பிளிஃபை பண்ணி போட வேண்டியதான். 1 20 20, 5 20 100, 5 16 80. இங்கே ஒரு டெசிமல் இருக்குது, ஒரு ஸ்தானம் தள்ளி, அதனால் இங்கே அந்த டெசிமல் வச்சிடறோம். அப்போ நமக்கு 8 கிடைக்குது ஆன்சர். மாறுபாட்டு கெழு எவ்வளோ கிடைக்குது? 8. ஆப்ஷன் சி. ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் பை 169 விச் இஸ் ஈக்குவல் டு 12/13. இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 4 மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இதை வந்து நம்ம ஈக்குவலைஸ் பண்ணி கண்டுபிடிப்போம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் பை 169 விச் இஸ் ஈக்குவல் டு 12/13. அதாவது இது எப்படி கொண்டு வராங்கன்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்கே என்ன நம்பர் இருந்தால் அது ரூட் எடுத்து அங்கே 12 வந்திருக்கும், 144 இருந்திருக்கணும், ஓகேவா? பை 169 இப்படி தான் இருந்திருக்கும் அந்த நம்பர். 144 ரூட்டு கண்டுபிடிச்சோம்னா 12, 169க்கு ரூட்டு கண்டுபிடிச்சோம்னா 13. இப்போ வந்துடுச்சா? ஸோ எக்ஸுன்ற இடத்துல என்ன வரணும்? 144 வரணும். இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? எக்ஸ்னா 144ன்றதை கண்டுபிடிக்கிறோம். அவங்க என்ன கேட்குறாங்க? ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 4 இதோட வேல்யூ கேட்குறாங்க. விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப், உள்ள ஒரு ரூட் இருக்குது, எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன போடணும்? 144 போடணும், ப்ளஸ் வெளியில் தான் 4, 4க்கு ரூட் கிடையாது இந்த ரூட். விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ரூட் 144, 144க்கு ரூட் எடுத்தால் என்ன வரும்? 12 ப்ளஸ் 4 இருக்குது. விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 12 ப்ளஸ் 4 16, 16க்கு ரூட் எடுத்தால் நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 4 வரும். ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. $2,56,795 என்ற எண்ணானது டேஷால் வகுப்படும் அப்படின்னு கொடுத்துட்டு 2 3 11 9 கொடுத்துருக்குறாங்க. இது 2ஆல் வகுப்படாது. 56,795 5ல் முடியுது, அதனால் இந்த நம்பர் 2ஆல் வகுப்படாது. இது எல்லாத்தையும் கூட்டணும். 7 7 13, 20 29, 34 3 4 7. இது 3ஆலையும் என்ன செய்யாது? வகுப்படாது. 9ஆல் பார்த்தோம்னா 2 9 18, பாக்கி 7 76, 7 9 63, 8 9 72, பாக்கி 4 47, 9 45, 29, 3 27, 25 வருது. இது 9ஆலையும் வகுப்படாது. நமக்கு மீதி கையில் இருக்கிறது 11 தான், அதுதான் ஆன்சரும் கூட. 11 2 11 22, 3 6, 3 11 33, 3 7, 3 11 33, 4 9, 4 11 44, 5 5 5 11 55. சரியாக போச்சு. அப்போது 11 நாள் தான் இந்த எண் என்ன செய்யுது? வகுப்படுது. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 11. ஒரு முக்கோணத்தின் இரு பக்க நீளங்கள் 6 சென்டிமீட்டர் 15 சென்டிமீட்டர் எனில் அதன் 3வது பக்கம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 3 பக்க அளவுகள் சேர்ந்து ஒரு முக்கோணத்தை அமைக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன கண்டிஷன்? 2 பக்கத்தை கூட்டினா அது 3வது பக்கத்தை விட பெருசாக இருக்கணும், அதான் கண்டிஷன். அது இப்போ இந்த 3 நம்பருக்கும் அப்ளிகபிள் ஆகுதா, அந்த 4 நம்பருக்கும் அப்ளிகபிள் ஆகுதான்னு பார்க்கணும். ஆக்சுவலாக இப்போ 8 எடுத்துக்கிறோம். 6 8 14, 15 விட சின்னதாக இருக்குது. அப்போ இது முக்கோணமே அமைக்காது. 6 10 16, 15 விட பெருசாக இருக்குது, ஓகே. 15 10 25, 6 விட பெருசாக இருக்குது, ஓகே.
15ம் 6ம் 21, 10 விட பெருசாக இருக்குது. ஓகே, அப்போ இது முக்கோணத்தை அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது 6ம் 25ம் 31, 15 விட பெருசாக தான் இருக்குது. 25ம் 15ம் 40, 6 விட பெருசாக தான் இருக்குது. 15ம் 6ம் 21, அது இந்த 25 விட சின்னதாக இருக்குது. அப்போ இது முக்கோணத்தை அமைக்காது. 6ம் 21ம் 27, 15 விட பெருசாக இருக்குது. 15ம் 21ம் 36, 6 விட பெருசாக இருக்குது. 6ம் 15ம் 21, அதே 21 இங்கே இருக்குது. இந்த கண்டிஷன் நமக்கு அவங்க கொடுக்கல, அதை விட அதிகமாக தான் இருக்கணும்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இதுவும் முக்கோணத்தை அமைக்காது. அப்போ முக்கோணத்தை அமைக்கக்கூடிய 3வது பக்கம் 10 சென்டிமீட்டர் தான். இது ஒரு தியரம். 6, 5, 10 சென்டிமீட்டர் இந்த 3 பக்க அளவு இருக்குது. 6ஐயும் 5ஐயும் கூட்டினோம்னா 11, அது வந்து இந்த 10 விட பெருசாக இருக்குது. ஃபஸ்ட்டு கண்டிஷன். இப்போ என்ன செய்கிறோம், 10ஐயும் 5ஐயும் கூட்டுறோம், 15, அது இன்னொரு பக்கமான 6ஐ விட பெருசாக இருக்குது. செகண்ட் கண்டிஷன். அடுத்தது 10ஐயும் 6ஐயும் கூட்டுறோம், 16, அது இன்னொரு அளவான 5ஐ விட பெருசாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து முக்கோணத்தை அமைக்கும். 36 மற்றும் 48 ஆகிய எண்களின் மீ பே கா மற்றும் மீ சி மாவின் விகிதமானது. 36, 48, 12ஆலே பண்ணிடலாம். 3 12 36, 4 12 48, ஒரே ஸ்டெப்லேயே முடிச்சிடலாம். தெரியணும் பொழுது ரொம்ப நம்ம டைம் எடுத்துகிட்டு இருக்க வேண்டாம். இப்போது 3 12 36, 4 12 48. இப்போது 36 48 HCF மீ பேவா என்னது 12. 36 48 LCM மீச்சீமா என்னது, எல்லாத்தையும் பெருக்க வேண்டியதான். 3 12 36, 4 36, 144. ஓகேவா? இது மீச்சிமா, இது மீபேவா, அதான் அவங்க கேட்டிருக்காங்க. ஆனால் அதை எப்படி கேட்டிருக்காங்கன்னா, மீபேவா மீச்சிமாவின் விகிதம், அதாவது மீபேவா இஸ்ட்ரு மீச்சிமா, இதான் அவங்க கேட்குறது. மீபேவா என்ன 12, இஸ்ட்ரு மீச்சிமா என்ன 144. அப்போது ஒரு 12 12 12 12 144, இதுதான் அந்த விகிதம். ஆப்ஷன் ஏ ரைட் ஆன்சர். கொடுக்கப்பட்ட கோணத்தை டேஷ் கோணத்திலிருந்து கழிக்க பின்வளை கோணம் கிடைக்கும். இதுக்கு ஆன்சர் வந்து 360 டிகிரி. இது சம்மெல்லாம் கிடையாது, ரிசல்ட் இது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்படி ஒரு ரே இருக்குது. இது வந்து தோராயமாக ஒரு 30 டிகிரின்னு சொல்கிறாங்க. இது வளைகோணம். இதோட பின் வளைகோணம்னா இதுதான். இது ஒரு பாயிண்ட். ஒரு புள்ளியில் உள்ள மொத்த கோணம் வந்து 360. இப்போது 360லேருந்து இந்த 30 லெஸ் பண்ணோம்னா மீதி 320 கிடைக்கும். அதுதான் இந்த பின் வளைகோணம். பின் வளைகோணம்னா இதுதான். ஸோ பின் வளைகோணம் கிடைக்கணும்னா நம்ம எதுலேருந்து லெஸ் பண்ணணும், 360லேருந்து லெஸ் பண்ணணும். கீழ்காணும் எந்த தரவினை நிகழ்வு செவ்வகத்தில் குறித்து காட்ட முடியாது. ஒரு நகரத்தில் 12 முதல் 18 வயது பிரிவில் சைக்கிள் ஓட்டுபவர்களின் எண்ணிக்கையை நிகழ்வு செவ்வகத்தில் போடலாம். உணவகத்தில் காலை 8 to 11 வரை சாப்பிட்டவங்க போடலாம். கிரிக்கெட் போட்டியில் முதல் ஓவர்லேருந்து 50வது ஓவர் வரை வெளியேறிய வீரர்களின் எண்ணிக்கை போடலாம். இதெல்லாம் அப்பப்போ சேஞ்சிங் ஆகிட்டு இருக்கிறது. ஒரு பள்ளியில் உள்ள ஒவ்வொரு பிரிவு மாணவர்களின் எண்ணிக்கையை நிகழ்வு செவ்வகத்தில் போட முடியாது. ஆப்ஷன் டி. ரூபாய் 3000 அசலுக்கு ஆண்டுக்கு 8% என வழங்கப்படும் தனிவட்டியானது ரூபாய் 4000 அசலுக்கு ஆண்டுக்கு 12% என வழங்கப்படும் தனிவட்டிக்கு நிகர், அதாவது சமம். PNR by 100 தனிவட்டி ஃபார்முலா என்ன சொல்கிறாங்க, 3000 அசலுக்கு எத்தனை வருஷம்னு தெரியல, 8% தராங்க, டிவைடட் பை 100. இந்த மதிப்பு எதுக்கு சமம்னா 4000 அசலுக்கு 12% என 4 வருஷம் கொடுக்குறாங்கல்ல, இந்த வட்டிக்கு இந்த வட்டி சமம். அப்போ நம்மள்ட்ட இதில் ஒன்று காணும், என்ன இல்லை, இதை அப்படியே வச்சுப்போம். இதில் எல்லாமே இருக்குது, இதை கண்டுபிடிச்சிருவோம். அவங்க கொடுத்துருக்கிற கணக்கு இதுதான். 3000 அசலுக்கு 8% வட்டி வீதம் வழங்கப்படும் இந்த தனி வட்டியானது 4000 அசலுக்கு 12% என 4 ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் தனி வட்டிக்கு சமம். அப்போது இதுக்கு எத்தனை வருஷத்தில் இது மாறும்,
இந்த தனி வட்டிக்கு ஈக்குவலாக இது எத்தனை வருஷம் ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ நம்மள்ட்ட இது எல்லாமே இருக்கிறதால இதை கண்டுபிடிக்கிறோம். 100 2 0 2 0 கேன்சல் பண்ணிடும். மீதி எல்லாத்தையும் பெருக்க வேண்டியதான். என்னென்ன 40 12 4 40 4 12 48 0 4 8 32 2 16 3 19. ஸோ தனி வட்டி 1920 வருது. 3000 அசல் போட்டு 1920 வரத்துக்கு எத்தனை வருஷம் ஆகும்னு எண்ணை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ எண்ணெய் மட்டும் இங்கே வச்சுக்கிறோம். இங்கே வந்து 1920 இருக்குது. பெருக்கல் கீழே இருக்கிற 100 மேலே வந்துடும். டிவைடட் பை மேலே இருக்க 3000 8 கீழே வந்துடும். இப்போ சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். 1 8 2 8 16 32 4 8 32 இந்த 0 1 3 3 8 3 24 இந்த 0. சாரி இங்கே 30 இருக்குது. 1 30 30 8 30 240. அப்போ n ஈக்குவல் டு 8 ஆண்டுகள். ஆப்ஷன் சி. ஒருவர் இரவு விருந்திற்காக ஒரு உணவு விடுதிக்கு சென்றார். அங்கிருந்த உணவு பட்டியலில் 15 இந்திய மற்றும் 5 சீன உணவு வகைகள் இருந்தன. ஒரு இந்திய அல்லது ஒரு சீன உணவை இவர் எத்தனை வகைகளில் தேர்ந்தெடுக்க முடியும்? இருக்கிறது 15 இந்திய உணவு, 5 சீன உணவு. எடுத்தால் இதுலேருந்து ஒன்று எடுக்கணும், இதுலேருந்து ஒன்று எடுக்கணும். ஆக 15 5 20. ஆப்ஷன் ஏ. 15 உணவு இருக்குது. அப்போ 15 வகையில் தேர்ந்தெடுக்கலாம். 5 உணவு இருக்குது, 5 வகையில் தேர்ந்தெடுக்கலாம். 15 5 20 வகை. 4479 5621 4056 கூட்டலை 1000ற்கு முழுமையாக்கி உத்தேச மதிப்பு காண்க. 1000க்கு முழுமையாக்குறதுனா 500க்கு மேலே இருந்தால் அடுத்த 1000க்கு போகலாம். 500க்கு கீழே இருந்தால் முந்தின 1000க்கு வந்துடணும். இங்கே 4480 தான் இருக்குது. அப்போ இது முந்தின 1000க்கு வந்துச்சுன்னா 4000 ஆகிடும். அது 1000க்கு முழுமையாக்குதல். இங்கே 5600க்கு போயிடுச்சு. அப்போ அடுத்து நம்ம 6000க்கு போயிடலாம். இங்கே 4000 ஜஸ்ட் 56. 4056ன்றதால இது 4000க்கு வச்சுக்கிறோம். இதுதான் வந்து 1000க்கு முழுமையாக்குறது. கூட்டினோம்னா என்ன வருது? நமக்கு 14000 வருது. ஆப்ஷன் சி. இதில் நிறைய இருக்குது. 1ஆம் இடத்துக்கு முழுமையாக்குதல், 10ஆம் இடத்துக்கு முழுமையாக்குதல், 100க்கு முழுமையாக்குதல், நிறைய இருக்குது இதில் சம்ஸ். ஒரு முதல்வர் மற்றும் துணை முதல்வரை 12 பேர் கொண்ட ஆசிரியர் குழுவில் இருந்து எத்தனை வழிகளில் தேர்ந்தெடுக்கலாம்? இருக்கிறது 12 பேர். அந்த 12 பேரில் ஒருத்தரை முதல்வராக எடுத்துட்டாங்க. ப்ளஸ் 12 பேரில் ஒருத்தர் எடுத்த பிறகு மீதி எத்தனை பேர் இருப்பாங்க? 11 பேர். அதில் ஒருத்தரை துணை முதல்வராக எடுத்துட்டாங்க. இதுதான் இதுக்கு ஆன்சர். 12C1னா 12 தான். 11C1னா 11. இது வந்து பெருக்கல் ஆக்சுவலாக வழிமுறைகள். ஓகேவா? இப்போது 12ஐயும் 11ஐயும் பெருக்கணும்னா 132 வரும். இத்தனை வழிகள் இருக்குது. இப்போ 12C1னா 12 பேரை இவன் எடுக்கலாம், அடுத்து இவன் எடுக்கலாம், இவன் எடுக்கலாம், இவன் எடுக்கலாம்னு 12 வழி இருக்கும். அடுத்து 11 பேரில் 11 வழி இருக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 132. நீங்கள் நினைக்கலாம் இதில் 12 பேருக்கு 12 வழி, 11 பேருக்கு 11 வழி, 12 11 21 வழி தானே அப்படின்னு நினைக்கலாம். இப்போ வந்து 12 பேர் வந்து A B C D E அப்படி இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 12 பேரில் ஏவை முதல்வராக எடுக்கும்போது துணை முதல்வராக B எடுக்கலாம். ஒரு சான்ஸா பியை விட்டுட்டு C எடுக்கலாம். ஏ முதல்வராக இருக்கும்போதே அடுத்த 11 பேரை வச்சு சி வேணாம் டி இருக்கட்டும், டி வேணாம் இ இருக்கட்டும். எப்போ? இவர் முதல்வராக இருக்கும்போதே இத்தனை வாய்ப்பு. அப்படி பியை முதல்வராக்கிட்டோம்னா திரும்ப துணை முதல்வர் எவ்வளோ வைக்கலாம்? சியை முதல்வராக்கணும்னா துணை முதல்வர் எவ்வளோ வைக்கலாம்? இதான் இந்த 132 வழிக்கு இதுதான் காரணம். டியை முதல்வராக்குனா துணை முதல்வர் யார் யாரை வைக்கலாம்? ஸோ அப்போ 12 பெருக்கல் 11 132. 2 எண்களின் கூடுதல் 45. மேலும் அவற்றில் ஒரு எண் மற்றொரு எண்ணை விட 7 அதிகம் எனில் அந்த எண்களை காண்க. எக்ஸ் ஒய்லாம் எடுத்துகிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். இதில் இருக்கிற ஆப்ஷனே பார்ப்போம். 2 எண்ணை கூட்டினா 45 வரும்ன்றாங்க. 19 26 45 தான் வருது. 26ல் 19 போச்சுன்னா 7 வருது. அவங்க கொடுத்துருக்கிற கண்டிஷன் இதிலே நமக்கு சரியாக போச்சு. ரெண்டத்தையும் கூட்டினோம்னா 45
26ல் 19 போச்சுன்னா 7 வந்துடுச்சா? இதுவே ஆன்சர் தான். அதே மாதிரி இதை பார்க்குறோம். 29ஐயும் 16ஐயும் கூட்டுறோம். 30, 39, 45. 29ல் 16 போச்சுன்னா அதில் ஒரு 4, இதில் ஒரு 9, 13 வருது வித்தியாசம். அப்போ இது கிடையாது. இதுவும் கிடையாது. இதுவும் 45 தான் வருது, ஆனால் வந்து 9 வருது வித்தியாசம். அப்போ இதுவும் கிடையாது. ஆப்ஷன் ஏ. அவங்க கொடுத்துருக்குற ஸ்டேட்மெண்ட்டோட மேட்ச் ஆகிறது எதுவோ அதுவே நம்ம ஆன்சராக வச்சுக்கலாம். கொடுக்கப்பட்ட எண்களில் எவை நிகழ்தகவாக இருக்க முடியாது? இதெல்லாம் ரிப்பீட்டேஷன் கேள்வியாக வந்துட்டு இருக்கு. ப்ராபபிலிட்டிலேருந்து குறைஞ்சது 4 கொஷின் வந்துடுது ஒரு எக்ஸாம்லேயும். இப்போ இந்த 2023 நடந்தது ஒன்றுமே ஒரு 4 கேள்வியாவது வந்துடுது ப்ராபபிலிட்டி. இது பர்சன்டேஜ் வந்து எப்போவுமே நிகழ்தகவாக இருக்காது. ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ரூட்டு இதெல்லாம் வந்து நிகழ்தகவு கிடையாது. ரியல் நம்பர்ஸ் தான் நிகழ்தகவு. ஸோ இதான் வந்து நிகழ்தகவாக இருக்க முடியும். ஒரு குடும்பத்தில் தாத்தா, பாட்டி, பெற்றோர்கள் மற்றும் 3 குழந்தைகள் உள்ளனர். தாத்தா மற்றும் பாட்டியின் சராசரி வயது 65. யாராரு? தாத்தா, பாட்டி. சராசரி வயது 65னா 2 பேரையும் கூட்டி 2ஆல் வகுத்து தான் 65 வந்திருக்கும். அப்போ 2 பேரோட மொத்த வயது என்ன? 65 × 2 130. சரிதானா? பெற்றோர்களின் சராசரி வயது. பெற்றோர்னா யார் யார்? அப்பா ப்ளஸ் அம்மா 2 பேரையும் கூட்டி 2ஆல் வகுக்கும் போது தான் 40 வந்திருக்கும். அது அப்படியே 2ஆல் பெருக்கணும்னா 2 பேரோட மொத்த வயது 80 வந்துடும். 3 குழந்தைகளின் சராசரி. பேபி 1, பேபி 2, பேபி 3. சராசரி 7. 3ஐயும் கூட்டி 3ஆல் வகுக்கும் போது தான் 7 வரும். அந்த 3ஆல் இப்போ பெருக்கிக்கிட்டோன்னா 3 குழந்தையோட மொத்த வயது 3 7 21. இப்போ எல்லாத்தையும் கூட்டுறோம். 1 10 13க்கு 3 பாக்கி 1 231 மொத்தமான வயது. ஒரு தாத்தா, ஒரு பாட்டி, ஒரு அப்பா, ஒரு அம்மா, 3 குழந்தைங்க, ஆக மொத்தம் 7 பேர். அவங்க என்ன கேட்குறாங்க? மொத்த உறுப்பினர்களின் சராசரி வயது கேட்குறாங்க. அப்போ 231 7ஆல் வகுக்கணும். 3 7 21 2 1 3 7 21. ஸோ மொத்த குடும்பத்தின் சராசரி வயது 33. ஆப்ஷன் சி. இரண்டு தொடர் தள்ளுபடிகளான 30%, 25% ஆகியவற்றிற்கு சமமான தள்ளுபடி சதவிகிதம் என்னன்னு கேட்குறாங்க. இது ஒரு ஸ்டாண்டர்டான ஃபார்முலா. நிகரான தள்ளுபடி சதவீதத்துக்கு ஃபார்முலா சொல்கிறேன். 1 மைனஸ், இது வந்து பெரிய ப்ராக்கெட், 1 மைனஸ் a/100, 1 மைனஸ் b/100, அடுத்து எத்தனை இருந்தாலும் போட்டுக்கலாம், இன்ட்டு 100. இது வந்து ஃபார்முலா. 2 தொடர் தள்ளுபடிகளுக்கு நிகரான தள்ளுபடி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இது. இதில் இப்போ அப்ளை பண்ணலாமா? அதாவது நமக்கு ஏன்றது என்ன? 30%, பின்றது என்ன? 25%. இதை வந்து இதில் போட போகிறோம். விச் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 30/100 இன்ட்டு 1 மைனஸ் 25/100 பெரிய ப்ராக்கெட் இன்ட்டு 100 which is equal to 1 மைனஸ், இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். இங்கே 1 இருக்கும். எல்சிஎம் கண்டுபிடிச்சோன்னா 1 × 100 100. 100ல் 30 போயிடுச்சுன்னா 70/100 பெருக்கல். இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 100 × 1 100. 100ல் 25 போச்சுன்னா 75 /100 பெரிய ப்ராக்கெட் இன்ட்டு 100. இந்த பக்கம் போடுறேன், கொஞ்சம் இடம் இருக்கிறதால. இட் இஸ் ஈக்குவல் டு, இதை இங்கேயே நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடலாம். 0 0 கேன்சல் ஆகிடும். அப்போ 7/10 பெருக்கல் 3 25 75 4 25 100. இது எப்படி எழுதலாம்? 1 மைனஸ் 7/10 இன்ட்டு 3/4 ப்ராக்கெட் இன்ட்டு 100ன்னு எழுதலாம். இதை மீண்டும் எப்படி ரீரைட் பண்ணலாம்? 1 மைனஸ் 7 3 21/4 10 40 இன்ட்டு 100. ஓகேவா? இதை மீண்டும் எப்படி எழுதலாம்? எல்சிஎம் எடுத்தோம்னா ஒரு 40 40 40 மைனஸ் 21/40 இன்ட்டு 100. ஓகேவா? இடம் வேற இல்லை. ஓகே, 40ல் 21 போச்சுன்னா 19/40 இன்ட்டு 100. இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். 2 20 40 5 20 100. அப்போது 5 19 95/2. இப்போ நம்ம என்ன செய்யணும்? 95 2ஆல் வகுக்கிறோம்.
4 2 8 1 15 7 2 14 1 புள்ளி வச்சு 0 சேர்க்குறோம். I2 10. ஸோ 47.5 வருது. ஆன்சர் டி 47.5. இந்த ஃபார்முலா தெரியணும். ஃபார்முலாவில் கரெக்டாக அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். 200க்கும் 300க்கும் இடையில் எத்தனை எண்கள் 6 8 9ஆல் வகுப்படும்? இது பெரிய வேலையெல்லாம் கிடையாது. 6 8 9க்கு மீச்சிமா கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு 2ஆல் அது வகுக்கலாம். 3 2 6 4 2 8 9 அப்படியே வச்சுக்கிறோம். இப்போ 3ஆல் வகுக்கலாம். 1 3 3 3 3 9. அதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது. அப்படியே எல்லாத்தையும் பெருக்கிறது தான் மீச்சிமா. 2 3 6 6 4 24 3 24 72. ஸோ இந்த 200லேருந்து 300 வரைக்கும் 72 மடங்குகள் எது எது இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறோம். ஒரு 72 72 2 72 144 3 72 216 4 72 288 5 72 360 தாண்டி போச்சு. அவங்க கொடுத்த டைன் வந்து 200 to 300 தான் கொடுத்தாங்க. ஸோ 200 to 300ல் இந்த 2 நம்பர் தான் வருது. எது எது? 216 288. அப்போ 6 8 9ஆல் வகுப்படக்கூடிய எண்கள் 200லேருந்து 300க்குள்ளே எத்தனை இருக்குது? 1 2 ரெண்டே 2 எண்கள் தான் இருக்குது. ஆப்ஷன் பி. சரியா தவறா அப்படின்னு கேட்குறாங்க. இதை வந்து இப்படி கிராஃப் பிரிச்சுப்போம். இது வந்து ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த்து குவாட்ரண்ட். ஓகேவா? இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். -10, 20 என்ற புள்ளி இரண்டாவது கால் பகுதியில் அமைந்துள்ளது. அது கரெக்டு. பிகாஸ் இங்கே வந்து எக்ஸ் வேல்யூ மைனஸ், ஒய் வேல்யூ ப்ளஸ். செகண்ட் குவாட்ரண்ட். -9, 0 என்ற புள்ளி எக்ஸ் அச்சின் மீது அமைந்துள்ளது. எஸ், இங்கே தான் -9 இருக்கும். இங்கே தான் எக்ஸ் ஆக்சிஸில் தான் அது இருக்குது. ரைட். -5, -6 என்ற புள்ளி மூன்றாவது கால் பகுதியில் அமைந்துள்ளது. இங்கே வந்து -5, இங்கே வந்து -6. இது வந்து தேர்ட் குவாட்ரண்ட்டில் வந்திருக்கு. கரெக்டு. ஆதிப்புள்ளியின் ஆய அச்சு தலைவுகள் 1, 1ன்றது தவறு. ஆதிப்புள்ளினாலே நமக்கு என்ன தான்? 0, 0. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டு தவறு. 1 2 3 4 மற்றும் 5 இந்த எண்களை பயன்படுத்தி 4 இலக்க எண்களாக அனைத்து வாய்ப்புகளிலும் எழுதலாம். இவ்வகையில் எத்தனை 4 இலக்க எண்களை எழுதலாம்? இருக்கிறது 5 எண்கள். 1 2 3 4 5 5 நம்பர் இருக்குது. 4 இலக்க எண்களாக அமைக்கணும். அப்படியே இதை போட்டுக்க வேண்டியதான். 5 பெருக்கல் 5 பெருக்கல் 5 பெருக்கல் 5 625 வாய்ப்புகள் இருக்குது. எத்தனை 4 இலக்க எண்களை அமைக்கலாம்? 625 4 இலக்க எண்களை அமைக்கலாம் கண்டிப்பாக. இப்போ வந்து நம்ம 1ன்னு இங்கே போட்டுக்கிட்டோன்னா 2 3 4 5ன்னே இங்கே வைக்கலாம். 5 இலக்கம் வந்துருச்சா? சாரி, 2 3 4ன்னு வைக்கலாமா? அடுத்து அதே 1 வச்சுக்கிட்டு 3 2 4ன்னு வைக்கலாம். அதே 1 வச்சுக்கிட்டு 4 2 3ன்னு வைக்கலாம். அதே 1 வச்சுக்கிட்டு 4 3 2ன்னு வைக்கலாம். அதே 1 வச்சுக்கிட்டு 5 கொண்டு வரலாம். 5 4 3ன்னு வச்சுக்கலாம். இதையும் இன்னும் நிறைய எழுதலாம். 1 ஃபஸ்ட்டு வச்சதுக்கே இத்தனை வருது. ஸோ 5 எண்களை வைத்து 4 இலக்க எண்கள் 625 எழுதலாம். ஆனால் இந்த ஆன்சர் வந்து இவங்க கொடுக்கல. இதுதான் ரைட் ஆன்சர். இதுக்கு P of A என்பது A என்ற நிகழ்ச்சியின் நிகழ்தகவுனா நிகழ்தகவு எப்போவுமே 0லேருந்து 1க்குள்ளே தான் இருக்கும். ஆப்ஷன் சி. நிகழ்தகவு எப்போவுமே 0லேருந்து 1க்குள்ளே தான் இருக்கும். 1 தாண்டி போகாது. அதே மாதிரி 0 தாண்டி நெகட்டிவாகவும் போகாது. 0 to 1 தான் நிகழ்தகவு இருக்கும். இது வந்து ஆஃப்டர்நூன் நடந்த பேப்பரோட மேக்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட மார்னிங் செஷன் பேப்பர் அடுத்தடுத்து போடுறேன். சயின்ஸ், சைக்காலஜி, இங்கிலீஷ் எல்லாமே கண்டினியூஸாக போடுறோம். தம்ப்நெயிலில் தேதி போட்டு எந்த சப்ஜெக்ட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருப்போம். அதை பாருங்கள். படிக்கிறத விடவும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ரிவைஸ் பண்ணுறது ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. ஹெல்ப்பாக இருக்கும். நிச்சயம் பாஸ் பண்ணிடலாம். Thank you.